இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியே சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது நீங்க அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. அவர் பொய்யுரையாத தேவனா இருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் அன்பு கூறும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கசப்பான இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வந்து விட்டது, தீமையான காரியம் நேர்ந்து விட்டதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கு அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மைக்கு எதுவாக தான் உங்களுக்கு நடத்துவார். கசப்பான அனுபவங்களை மறந்து விடுங்கள். முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறது சொன்ன தேவன் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.